உளுந்தூர்பேட்டை சிவாலய மழலையர் பள்ளியில் மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சிவாலயா மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் வினோதினி சிவபிரகாசம் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். பள்ளியின் முதல்வர் முனைவர் வசந்தகுமார் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தி வைத்தார். இம்முகாமில் கலந்து கொண்ட சிறப்பு மருத்துவர்கள் வீரபாண்டியன், அகிலன் மற்றும் டெக்னீஷியன் ஸ்டீபன், நவீன், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், உளுந்தூர்பேட்டை அரிமா சங்கம், பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக அரிமா சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அசோக்குமார் சோர்டியா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அரிமா சங்க தலைவர் ராஜப்பன் முன்னிலை வகித்தார். செயலாளர்கள் ஆறுமுகம், ரமேஷ் வரவேற்றனர். நிர்வாகிகள் பர்சன், பதம், சத்யசீலன், மோகன் நாயுடு, மோகன், மனோகரன், துரை, கவுஞ்சி, ரங்கநாதன், மேலும் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், சாய் அப்பல்லோ பாராமெடிக்கல் செவிலியர்கள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் 130க்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். அதில் 35க்கும் மேற்பட்டோர் கண் அறுவை சிகிச்சைக்கு பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பொருளாளர் ஆனந்த் நன்றி உரையாற்றினார். இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப நீங்களாம் ஃப்ரீ கொடுத்து வச்சவங்க இங்கே வந்திருக்காங்களாம். இவ்வளோ ஃப்ரீயாக இங்கே இருக்காது. கண்டிப்பாக ஒரு தடவை வந்தால் 1 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும் நீங்கள் கண்ணு காமிச்சு போகிறதுக்கு. இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு மாதம் தான் காரணம். கோவில்பட்டி விளாத்திக்குளம் பகுதிகளில் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியும் காவலுக்கு செல்லும் விவசாயிகளை கடித்து குதறியும் அட்டகாசம் செய்யும் காட்டு பன்றியால் கதறும் விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுப்பன்றி தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்த காட்டுப்பன்றிகள் தற்போது விவசாயிகளையும் தாக்க தொடங்கியுள்ளது. இதேபோல் கடலையூர் பகுதியிலும் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் கடம்பூர், கழுகுமலை, குமாரபுரம், கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் காட்டுப்பன்றிகள் நடமாட்டத்தால் பெரும்பாலான மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளன. எனவே சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களை பெருமளவில் சேதப்படுத்தி வருகிறது. காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் இதுபோன்ற பாதிப்புகள் தொடர்வதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.
ஆனாலும் விவசாயிகளுக்கு துணையாக நிற்க வேண்டிய தமிழக அரசு நிர்வாகமோ அதிகாரிகளோ எங்களை கண்டுகொள்ளவில்லை. இப்போது காட்டு பன்றிகள் கூட்டம் கூட்டமாக பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. வயல் பகுதிகளுக்கு செல்லும் விவசாயிகளையும் தாக்கி வருகிறது. பயிர்களை சேதப்படுத்தி விவசாயிகளையும் அடுத்தடுத்து தாக்கி வரும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனாலும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்று கடும் கோபமடைந்துள்ளனர் இப்பகுதி விவசாயிகள். காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்திய பயிர்களுக்கு நிவாரணம் கேட்டு சென்றால் மான்களால் சேதப்படுத்தினால்தான் நிவாரணம் வழங்க முடியும் என்று தட்டி கழிக்கின்றனர். வனத்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு படைப்புழுக்களாலும் 2023ஆம் ஆண்டு பெரும் மழையினாலும் இந்த ஆண்டு காட்டு பன்றிகளாலும் என தொடர்ந்து 3 ஆண்டுகளாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். எந்த ஊர்னு தெரியணும்னா தம்பி? அதான் மிச்சம் விவசாயத்துக்கு இதுதான் மிச்சம். ஆமாம், அப்படியா? மிச்சம் எங்கே இருக்கு? இந்த தரத்தை வச்சு தான் கட்டிருக்காங்க. ரொம்ப பாடுபட்டதுக்கு இதான் மிச்சம் எங்களுக்கு விவசாயத்துக்கு. தரத்தை வச்சு கட்டிருக்காங்க. அப்படியே காமிங்கண்ணே. போன வருஷம் மழைனே புழு வந்துச்சுல. அது இந்த புழு இந்த புழு இல்லை, புழு வந்துச்சு. பண்ணி வந்து இதில் பேர் போட்டு பாப்பு கண்ணு. அது இங்கே போட மாட்டாங்க. அது வீட்டு பாட்டுக்கு 1-2 போடுவாங்க. எல்லாம் சத்து எடுத்துருச்சு எல்லாத்தையும். இந்த பாப்பா சேர்த்து போறாங்க. அப்படியே எடுங்க. அப்படி இப்படியா எல்லாம் அரை வரையா தான் இருக்கு. நீங்க உள்ள வாங்க கொஞ்சம். அதான் நீ வா வா எல்லாம் சொந்தக்காரங்க தான். அதே மாதிரி பேபிக்கான்னு பார்க்கணும். அது இல்லை, பாதை பார்த்து வந்துருக்கியாப்பா. போன வருடம் மழை வெள்ளத்தால் இதாகி ரொம்ப இது பண்ணோம். இந்த வருடம் வந்து பன்னி காற்று பன்னி இந்த மாதிரி எங்களுக்கு சேதம் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சேதத்தை அடைக்கிறதுக்கு நைட்டு காவலுக்கு காட்டுக்கு வந்தோம்னா பன்னி எங்களை விரட்டுது. இதே போல் பார்த்தீங்கன்னா ஐயன் கரசக்குளம் எட்டயபுரம் அருகில் உள்ளது. ஐயன் கரசக்குளத்தில் இந்த மாதிரி காவலுக்கு இருந்தவங்கள 3 பேர்த்த பன்னி கடித்து அருப்போட்டை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. எங்கள் வீட்டு பொம்பளையாளுங்க எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க. காட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. காவலுக்கு போக வேண்டாம், வெள்ளாமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இதற்கு தக்க நடவடிக்கையாக நம்ம தமிழக அரசு எங்களுக்கு இந்த நிவாரணம் கண்டிப்பாக வழங்க வேண்டும். இங்கே மக்கள் பொதுமக்கள் எல்லாமே எல்லாமே மக்காச்சோளத்தை போட்டு எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதை விட்டால் வேறு தொழிலே கிடையாது. மக்காச்சோளம் தான் எங்கள் விவசாயம் தான் எங்கள் பொழப்பு. இதே மாதிரி வருஷம் நடந்து. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு அனுமதி பெற்ற மதுபான கடை உரிமையாளருக்கும் டாஸ்மாக் மாவட்ட மேலாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு அனுமதி பெற்று பார் நடத்தி வருபவர் கஜா. இவர் கடை எண் 2482 என்ற டாஸ்மாக் கடையில் பார் நடத்தி வருகிறார். இவர் டாஸ்மாக் பார் அருகாமையில் அந்நியர்கள் பெட்டிக்கடை வைத்து வாட்டர் பாட்டில், வாட்டர் கப் விற்று பார் போல் நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்த பார் உரிமையாளர் கஜேந்திரன், விருத்தாச்சலம் பகுதி பார் உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கூறி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் டாஸ்மாக் நிர்வாக மேலாளரிடமும் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத டாஸ்மாக் மாவட்ட நிர்வாக மேலாளர் விருத்தாச்சலம் பகுதியில் ஆய்விற்கு வந்தபோது பார் உரிமையாளர் கஜேந்திரன் இதுகுறித்து கேள்வி எழுப்பினார். அப்பொழுது எந்தவித கேள்விக்கும் செவிசாய்க்காமல் தனது காரில் ஏறி சென்று விட்டார். இதுகுறித்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கலச
கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியத்தில் உள்ள காஞ்சி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய அலுவலகத்தில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம். கலசப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் பங்கேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காஞ்சி பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய அலுவலகத்தில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுப்பாளையம் ஒன்றிய தலைவர் ஆனந்த் தலைமை தாங்கினார். தாவேகா நிர்வாகிகள் தேவசெல்வம், ராமராஜ், அல்லிமுத்து, சுதேசி, மணிமாறன், ஆறுமுகம், கார்த்திக், ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அல்லியந்தல் ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் கலசப்பாக்கம் பொறுப்பாளர் சுரேஷ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது கலசப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் பேசுகையில், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோட்டையில் அமர நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். நடந்து முடிந்த தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாட்டிற்கு புதுப்பாளையம் ஒன்றியம் சார்பாக பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். பின்னர் நமது புதுப்பாளையம் ஒன்றியம் சார்பில் முதல் மாநில மாநாட்டிற்கு 1 லட்சம் தண்ணீர் கேன் வழங்க ஒத்துழைப்பு வழங்கிய நிர்வாகிகளுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார். மேலும் நமது புதுப்பாளையம் ஒன்றியம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் இரத்த தான முகாம் நடைபெற்று இரத்த தானம் வழங்கிய நிர்வாகிகளுக்கு நன்றி கூறினார். தாவேகா நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களப்பணிகளை செய்ய வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கலசப்பாக்கம் தொகுதிக்கு தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை வெற்றி பெற முழு மூச்சாக உழைக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு நாளும் படித்த இளைஞர்களை நம் கட்சிக்கு உறுப்பினராக இணைக்க பாடுபட வேண்டும் என்று இவ்வாறாக கலசப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஜெயராமன், தாஸ் கென்னடி, விக்னேஷ், பாலா, ராமச்சந்திரன், பாண்டியன், சவுந்தர், எக்கின், ஆனந்த், சக்திவேல், ஏழுமலை, மார்த்தாண்டம், பிரகாஷ், கிரண், மதன், முனியப்பன், ஹரி உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்ற மூத்த முன்னோடிகளும் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இறுதியாக மைக்கேல் நன்றி உரையாற்றினார். உடன் ராஜேஷ் கதர் தேவா. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாப் பண்ணலாமே, என்ன ஆச்சு? சாப்பிடலையா? அடுத்ததாக அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வருக வருக என ஒன்றிய சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் இன்னும் உட்காருங்க, இடம் இருக்கு, உட்காரலாம். என் சப்போர்ட்டா நீ நின்று, நான் உனக்கு என்ன இருந்தாலும் பின்னாடி இருந்து நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் என்கிட்ட கலசப்பாக்கம் எம்எல்ஏன்றது நீங்கள் சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க யாரு தலைமையில கை காமிச்சு சொன்னாலும் அந்த சப்போர்ட் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக பண்ணுவேன். ஆளுநா இருந்தாலும் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, யாரை கை காமிச்சு தலைமை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் என்னுடைய ஆதரவு ஃபுல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த மாநாடு கூட்டம் இருந்தது ஆனந்த். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு அதுதான் தலைமை 15ஆம் தேதிக்குள்ள இது முடிவு எடுப்பாங்க. பாமக உழவர் பேரியக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாமக உழவர் பேரியக்கத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது. உழவர் பேரியக்க செயலாளர் வீரப்பன் அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் மாநில தலைவர் ஆலயமணி சிறப்புரையாற்றினார். இதில் சமூக நீதி பேரவை செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி, மாநில செயற்குழு உறுப்பினர் நல்லாவூர் ராஜி, மாவட்ட தலைவர் பாவாடை ராயன், மாவட்ட துணை செயலாளர் பால் பாண்டியன், ரமேஷ், பொருளாளர் கவிதா, நகர செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் வரும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்கம் சார்பில் நடைபெறும் மாநாட்டில் திரளாக பங்கேற்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தமிழகத்திலே வேளாண் பிரச்சனைகள் நிறைய உள்ளன. அந்த பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து இன்னைக்கு போராடக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் தான்.
கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே பிறந்த நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு விவசாயியுடைய மகன். அவர் விவசாயத்துக்காக பல வகையில் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்து போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் நம்ம இயக்கத்துடைய தலைவர் முன்னாள் நடுவண் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய வழியிலே பல போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தி இந்த வேளாண்மை பிரச்சனை தீர வேண்டும். கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள பூலோகநாதர் கோவிலில் பைரவருக்கு கார்த்திகை தேய்பிறை அஷ்டமி வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பூலோகநாதர் கோவில் உள்ளது. திருத்தலத்தில் சிவபெருமானின் அவதாரங்களில் ஒன்றான பைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி தினமான பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. பைரவாஷ்டமியை முன்னிட்டு கடலூர் நெல்லிக்குப்பத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பூலோகநாதர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சொர்ண பைரவருக்கு சிறப்பு திருமஞ்சனமான பால், தயிர், தேன், அபிஷேகத்தூள், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சந்தன காப்புடன் அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ சொர்ண பைரவருக்கு இரவு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவல் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் முரசொலி மாறனின் 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்காளம்மன் கோவில் அருகே 14வது வார்டு திமுக கிளைக்கழகம் சார்பில் முரசொலி மாறன் அவர்களின் 21வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி MC, மாவட்ட பகுத்தறிவு துணை அமைப்பாளர் குப்புசாமி, மாவட்ட பிரதிநிதி VS முருகன், நகர பொருளாளர் சின்னா ராஜேந்திரன், மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் LIC ராஜேஷ், வழக்கறிஞர்கள் சேகர், மோகனசுந்தரம், செந்தில்வேல், வேலாயுதம், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 14வது வார்டு திமுக கிளைக்கழக செயலாளர் ராஜேந்திரன் செய்திருந்தார். கலைஞரின் மனசாட்சிக்கு